இன்றைக்கி இட்லி தோசைக்கு மாவு அரைக்க போகிறேன். 4 டம்ளர் இட்லி ரைஸ் போட்டிருக்கேன். 1/4 உளுந்து, கொஞ்சம் வெந்தயமும் ஒரு பிடி போட்டிருக்கேன். உளுந்து அரைச்சிட்டு அப்புறம் அரிசியை அரைச்சிட்டு அப்புறம் உப்பு போட்டு கலக்கலாம். போட்டு உளுந்து எப்படி ஊறிடுத்து பாருங்கள். முதல்ல காமிச்சதுக்கு இப்போ காமிச்சதுக்கு 1/2 மணி நேரம் ஊறினா போகிறோம். உளுந்து அரிசி 4 மணி நேரம் ஊறினா போகிறோம். டெல்டிங் வைக்கிறேன்றதை தான் யூஸ் பண்ணுறேன். உளுந்து போட்டு ஒரு துளி சிட்டிக்க உப்பு போட்டேன். அப்புறம் மொத்தமாக போட்டு கலக்கலாம். 1/2 மணி நேரமாக இது அரைக்கணும். 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் வரைக்கும் அரைக்கணும். அரிசி 10-15 நிமிஷம் அரைச்சா கூட போகிறோம். உளுந்து அரைக்கும் போது மசியும் போது அதை ஆஃப் பண்ணிவிட்டு உளுந்தை நல்லா உள்ளே தள்ளிட்டு வேணுங்கிற தண்ணியை விட்டுட்டு அப்புறமா நம்ம மூடி வச்சிடணும். இது மாதிரி மூடி வச்சுட்டு அப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். உளுந்து அரைச்சாச்சு. இப்போ அரிசி அரைக்கலாம். இப்போ அரிசி போட்டிருக்கேன். மசிஞ்சிருக்கு. கரகரன்னு அரைச்சோம். மசிஞ்ச உடனே உளுந்தை போடலாம். அரிசி கரகரன்னு அரைச்சாச்சு. இப்போ உளுந்தை போட்டுட்டு இட்லிக்கு முதல்ல எடுத்துன்னு அப்புறம் நைஸாக தோசை எடுக்க வேண்டியது. இட்லி கரகரன்னு அரைச்சாச்சு. இதை எடுத்துகிட்டு தோசைக்கு அரைக்கலாம். இன்னும் நைஸாக நமக்கு இப்படி எடுத்து வச்சேன். பொங்கினோன்னு ஃப்ரிட்ஜில் வைப்பேன். இது ரெண்டும் தோசை மாவு.